நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3 4 பதிகத்தின் முதல் பாசுரத்தில் புகழு நல் ஒருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயு என்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நீழ்சுடர் இரண்டும் என்கோ இகழ்வில் இவனைத்தும் என்கோ கண்ணனை கூவுமாறே என்று பாடுகிறார். கண்ணபிரானே, உலகில் உள்ள அனைத்தினுள்ளும் அந்தராத்மாவாய் பிரகாசித்துக் கொண்டு அவற்றையெல்லாம் சரீரமாக கொண்டவனே, உன்னை என்னவென்று புகழ்வேன்? உயர்வர உயர்நலம் பதிகம் தொடக்கமாக நான் அனுபவிப்பது போல அனைவராலும் சூழ்ந்து நின்று புகழப்படுபவன் என்பேனா? எல்லையற்ற ஆனந்தம் முதலிய குணங்கள் நிறைந்தவன் என்பேனா? தனக்கு நிகரோ மேம்பட்டோ யாரும் இல்லாத ஒருவன் என்பேனா? வேதங்கள் இதிகாச புராணங்களால் புகழப்படும் உயர்ந்த குணங்கள் உடையவன் என்பேனா? ஒப்பற்ற பொறுமை முதலான குணங்கள் கொண்டதும் உன் திருவடித் தாமரையிலிருந்து தோன்றியதுமாகிய பூமி என்பேனா? அந்த பூமியின் கடினத்தன்மையை நெகிழ்த்து நாம் காரியம் செய்து கொள்ள ஏற்ற குளிர்ச்சியை தருவதும் தெளிவு பிரகாசம் ஆகியவற்றை உடையதுமான நீர் என்று கூறுவேனா? அந்த நீர் அதிகமானால் அதன் நெகிழ்ச்சியை குறைத்து கெட்டித்தன்மை தர உதவுகின்ற அக்னி என்று கூறுவேனா? அந்த அக்னியின் உஷ்ணம் மிகுந்தால் அதனை சற்றே குறைக்க உதவுவதும் உயிர்களுக்கெல்லாம் பிராணன் ஆகியவற்றை அளிப்பதுமான காற்று என்று கூறுவேனா? மற்ற 4 பூதங்களும் அழிந்து தன்னிடம் வரும் வரை அனைத்தும் தன்னிடம் இருக்கும்படியாக இடமளிக்கும் ஆகாசம் என்பேனா? தங்களுடைய கிரணங்கள் மூலம் எங்கும் ஒளிர்கின்ற சந்திர சூரியர்கள் என்றுதான் கூறுவேனா? இவற்றில் ஒன்றையும் விடாமல் அனைத்தும் என்பேனா? இப்படி அவன் குணங்களுக்கும் விபூதிகளுக்கும் உண்டான சேர்த்தியையும் அழகையும் அனுபவித்து கூறுகிறார் ஆழ்வார்.